மகாலய பட்சத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகாலயபக்ஷம் 15 திதிகள், அடுத்த பட்சத்தினுடைய பிரதமையும் சேர்த்து 16 நாட்கள் ஷோடச மகாலயா அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. மகாலய பட்சத்துல நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய புண்ணிய நதி ஸ்நானங்கள், பிதர்தர்ப்பணங்கள், மந்திர ஜபம், தானம் இதெல்லாமே பெரிய புண்ணியத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. சோமயாகம் பண்ணின பலனை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. கன்யாகதே சவிதரி யான்யஹா நிது ஷோடச கருதுபிஸ்தானி துல்யானி தேவோ நாராயணோ பிரவீத் அப்படின்னு கருதுபிஸ்தானி துல்யானி. சோமயாகாதி கிருத்துக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணா என்ன ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் இந்த மகாலய பட்சத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளையும் உபயோகப்படுத்தி கொண்டு பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய யோக்கியதைகள் இருக்கிறவாள், அதாவது அப்பா இல்லாதவர்கள் அனைவரும் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் செய்ய முயற்சிக்க வேண்டும். மகாலய பட்சம் 16 நாட்களும் தர்ப்பணம் செய்ய முயற்சிக்க வேண்டும். இரண்ய சிராத்தங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டும். பிராமணர்களுக்கு போஜனம் செய்து வைக்க முயற்சிக்க வேண்டும். அல்லது ஏதோ சிறிதளவாவது தானம் அளிக்கவாவது முயற்சிக்க வேண்டும். பசுமாட்டுக்கு புண்ணு கொடுக்கவாவது முயற்சிக்க வேண்டும். யாரோ ஒருவருக்கு தீர்த்தமாவது தண்ணீராவது நீர்மோர் பானகமாவது கொடுக்கறதுக்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி பண்ணாம வீணடிச்சுடக்கூடாது. மற்றும் பிதற்கள் அப்பாக்கள்லாம் அப்பா அம்மா இருக்கிறவா ஜீவத் பிதற்களாக இருக்கிறவாலும் இந்த மகாலய பட்சத்துல நிறைய தானங்கள் பண்ணலாம். நிறைய தானங்கள் பண்றதுனால ஏதோ அப்பா இல்லாதவாளுக்கு தான் மகாலய பட்சம் புண்ணிய காலம் அப்படின்னு இல்லை. இருக்கிறவர்களும் இந்த மகாலய பட்சத்துல புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்றது, தானங்கள்லாம் பண்றது, இப்படி எல்லாம் பண்றதுனால பெரிய அளவுல புண்ணியத்தை நாம் சேர்த்துக்கலாம். ஸ்பெஷலாக இந்த பிதற்களை ஆராதிக்க வேண்டியதான நாட்கள் தான் இந்த மகாலய பட்சம். ஒவ்வொரு நாளும் பிதற்களை ஆராதிக்கிறதுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ராமராம்.